இங்கதான் இந்தா. நீ போயிடு. நீ அவன்கிட்ட என் பேரை ஏதாவது சொன்னியா? பணத்தை எடுத்துட்டு கண்காணாத இடத்துக்கு போடான்னு சொன்னா அவன் முன்னாடி போய் நின்றுருக்க. கடவுளே, இவனை எல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குனா அவ்வளவுதான். எப்பா நீ என்ன போட்டு கொடுக்கலையே. போட்டு கொடுக்குற புத்தி எங்க பரம்பரையில யாருக்குமே கிடையாது. அப்ப நீ திவாகர் கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? கடவுளே, காப்பாத்திட்ட. போலீஸ் உங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்களா? என்னன்னு சொன்ன? நான் எதுவும் சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. என்னன்னு? வழியில போற எவன் பணத்தையும் நான் திருட பார்த்தனா, அதனால அவன் குத்திட்டு போயிட்டானா. நல்ல வாய்ப்பை விட்டுட்டியே. அடே அறிவு கட்டவனே. ஏண்டா திவாகர் தான் குத்துனான்னு போலீஸ் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அவன் 3-4 வருஷம் ஜெயில இருந்திருப்பான்ல. திவாகர் உள்ள போறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நீ நல்லா படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டே இரு. என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். வட்டா? ராதாக்கா, ராதாக்கா, ராதாக்கா. என்னப்பா? நதிக்கரையில விளக்க பார்த்தேன், கரையில திவாகரனை வேட்டி சாட்டையை பார்த்தேன். தெய்வமே, என்னங்க? இடம் வந்துருச்சு, நாம இறங்கலாம். இறங்குமா, பார்த்து. வாமா. சாமி சொல்லி கொடுத்த பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கா? அடுத்த தடவை பார்க்கும்போது பாடி காட்டுவியா? வேணும்னா இப்பவே பாடி காட்டுறேன். அப்படியா? கெட்டிக்காரி, நல்ல புத்திசாலி பொண்ணு. படிக்க வைங்க, மாலை போட்டு மலைக்கு கூட்டிட்டு வாங்க. அந்த ஐயப்பன் காப்பாத்துவாரு. முடியலம்மா, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலான்னு. தாத்தா, எனக்கு என்னைக்கு புக்கு கிடைக்கும்? ஸ்கூல் திறக்கும் போதா? அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயோ தாத்தா, நீங்க மாத்திரையே சாப்பிடல. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல தாத்தா. ஓ, இதெல்லாம் வித்துட்டானா? திவாகரனா, மாட்டெல்லாம் வித்துட்டு நதியில இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி ஆத்துல இறங்கி தங்கம் தேனவெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்களே, நேத்து ஆத்துல முழுங்கினது எப்படி இருந்தது அதான் கேக்குறேன். முங்குனது எப்படி இருக்கு? சுகமா இருக்கா? 2 தடவை தான் இந்த நதியில முழுகின, அதுவும் அந்த பாறை பக்கத்துல. பாத்தியா? பாரா, நீ தேடுற மாதிரி இல்லடா நான் தேடுறது. முதல்ல அதை கத்துக்க, அதுக்கப்புறம் நீ கிண்டல் பண்ணலாம். நிறுத்தே. மண்ணெண்ணையை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீ திரும்ப வரணும். போ. சரி. நல்ல வேலை செஞ்சீங்க. 2 நாளா கடையை திறக்காம படுத்தி எடுத்துட்டீங்களா முதலாளி? ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் இருந்தது. குடும்பத்தோட அங்க போயிட்டு வந்தேன். குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியுமா? சரி, திவாகரை பாத்தியா நீ? இன்னைக்கு லோடு எடுக்க போனுமே. முதலாளி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவன் நதியில முங்கறதே வேலையா வச்சிருக்கான். என்ன? அவன்கிட்ட எப்படியும் 10 பவுனுக்கு மேல இருக்கும். அவனை சாசை பார்த்திருக்கான். உள்ள போ.
அம்மா என் பொண்ணு சத்தம் மாதிரி இருக்க. அம்மா பொண்ணுமா வந்துட்டியாடா என் செல்லம்? அம்மா அப்பாக்கு வந்தியா என் செல்லம்? ஏன் இப்படி இழைச்சு போயிருக்கீங்க? எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து. அம்மா மேல கோவமாடா செல்லம்? அம்மா இப்பதான்ப்பா இவளை பத்தி நினைச்சேன். கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. வண்டி கிடைச்சு வரணும்லம்மா. மார்க்கெட் கிட்ட வரும்போதே லேட் ஆயிடுச்சு. வர வழியில தான் இவரை பார்த்தேன். உள்ள வாங்கப்பா. ராகவா ஆ? அங்க வந்து படுத்துக்கப்பா. என்னாச்சு? அங்க படுத்தா என்ன இங்க படுத்தா என்ன எல்லாம் ஒண்ணுதானம்மா. பரவாயில்லம்மா. அவன் வீட்டுக்கு வரும்போது என்ன பார்த்துட்டு பிரச்சனை பண்ணிடக்கூடாதுல்ல. இந்தாம்மா. ம், வாங்க. அம்மா தாத்தா என்ன ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு. பெரிய ஸ்கூலு. ஆஹா. திவாகரே திவாகர், திவாகரே திவாகர் திவாகரே எங்கதான் போனா? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கையில கிடைச்சதோட ஊரை விட்டு போயிட்டானா? ஏண்டா பெருச்சாலே, அவன் தங்க எடுத்துட்டான்னு உடனே எனக்கு சொல்லி விட்டுருக்கலாம்ல. நல்ல மூக்கு முட்டை திங்கிறல்ல, அந்த நன்றியாவது காட்டக்கூடாதா? நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம எப்படி? திவாகரன் காசு திருட்டு போன அன்னைக்கு எஸ்கேப் ஆனீங்க. அன்னைக்கு போனவரை இன்னைக்கு தானே வரீங்க. எஸ்கேப்பா? யார் எஸ்கேப்? என்னைக்கு எஸ்கேப்? தேவையில்லாத பேசினா கொன்னே விடுவேன். இத பாருடா, எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஏப்பா திவாகரே, உன்னை தேடி அலையாத இடமே இல்ல. நான் உன் வீட்டுக்கு கூட போயிருந்தேன். டேய் கதவை தரடா. நான் குடும்பத்தோட வெளியூர் போயிருந்தேன். அந்த நேரத்துல தான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டேன். கேட்ட உடனே தலையில இடியே விழுந்துருச்சு. திருட்டு கம்மநாட்டி பைய உன் கூடவே இருந்து குழி பறிச்சுட்டானே, அதான் அந்த தங்கம். குத்திட்டு அவனை விட்டுருக்க கூடாது, கொண்டிருக்கணும். துரோகி பைய. இங்க என்னடா பண்ற? போட அந்த பக்கம். சரி. நீ வா, உள்ள வா. பாத்து வா திவாகரே, கால் வலிக்கிட போகுது. கொண்டா. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், உன்னால தங்கத்தை எடுக்க முடியும்னு. அங்க இருக்கிற தங்கம் பூரா உனக்கு தான் சொந்தம். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தன் பிறந்ததுல இருந்து அந்த தண்ணிக்குள்ள தொழாவைக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன கிடைச்சது? இதோ பாத்துட்டியா? திவாகரே, உன் பாட்டி உங்ககிட்ட சொன்னது ஒன்றும் பொய் இல்ல. உன்னோட பாட்டி எனக்கு மட்டும் பாட்டியா இருந்திருந்தா இந்நேரம் அந்த பாட்டிக்கு நான் கோவில கட்டியிருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை வேணும்ல. சரி, உனக்கு பணம் இப்ப வேணுமா இல்ல? இல்ல நீங்களே வச்சுக்கீங்க. தினமும் இப்படி கொண்டு வந்து கொடுக்கத்தானே போற. கடவுளே, திவாகருக்கு நல்ல ஆயில கொடு. அப்புறம் நீ இது என்கிட்ட கொடுக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒருத்தனையும் நம்ப கூடாது, உனக்கு தான் தெரியுமே. சரி வா 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 வா. இப்போ உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? நல்ல நிலா வெளிச்சம். நான் போய் முங்குறேன். அப்புறம் ஆச்சுமா எப்படி இருந்தாங்க? உடம்பு சரியில்லாம. பாவம், ஆச்சுமா இருக்கும்போது ஜாலியா இருந்தது. இந்தா சாப்பிடு. அம்மா, நான் ஒரு சாமியாரை பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த சாமியாரு எனக்கு மாலை போட்டு மலைக்கு கூட்டிட்டு போக தாத்தா கிட்ட சொன்னாரு. அப்ப சரின்னு சொன்ன தாத்தா இப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? கால் வலிக்குதுன்னு. சபரிமலைக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்களா ஐயப்பனை பார்க்க? அம்மாவால இப்ப எப்படிடா வர முடியும்? அம்மா வரணும்னா பாட்டி மாதிரியே அம்மாவோட முடியும் நிறைச்சு வயசானதுக்கு அப்புறம் தான் வர முடியும். இல்லைன்னா ஐயப்ப சாமி கோச்சுக்குவாரு. ஏய், அப்பா வந்திருக்காங்க. சாயந்தரம் தான் வந்தாங்க. கோபால் அண்ணன் தான் இப்ப போக வேணான்னு சொன்னாங்க. இந்த வீட்டு செலவு அவரா பாத்துக்கிறாரு. நாளைக்கு விடியும் போது இவங்க இருந்தாங்கன்னா ராகவா. For more updates, like, comment, subscribe to our channel.